வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி லாஸ்ட் சர்வைவர்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வறண்ட பூமியில தண்ணிக்காக நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் நகருது. ஆக்சுவலா அந்த வறண்ட பூமியில தான் நம்ம படத்தோட ஹீரோயினான ஜெண்டல் அப்படின்றவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கூடவே அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய டீன் அப்படின்ற ஒரு நபரும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பல வருஷங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல மலை அப்படின்றதே கிட்டத்தட்ட 10 வருஷங்களா பார்க்காத ஒரு வறண்ட பூமி தான். அதை சுத்தி நிறைய ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்கு. அங்கேயுமே இதே மாதிரியான தண்ணி பிரச்சனை இருக்கு. அந்த ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய தண்ணியை ஒட்டு மொத்தமா ஆட்டைய போடணும் அப்படின்ற மாதிரி வில்லன் இருக்காரு. சோ அதுக்கு இடைஞ்சலா வரவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காரு. சோ இந்த வில்லன் கிட்ட இருந்து இவங்க எப்படி சர்வே வராங்க அண்ட் எப்படி திருப்பி ஃபைட் பேக் பண்றாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா ஹீரோயினோட அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதம். அதாவது ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்றதையுமே தாண்டி ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு பெண்ணா வந்து காட்டியிருப்பாங்க. அந்த சின்ன பையனுக்காக பரிதாபப்படுறதா இருக்கட்டும், தன்னோட கூடவே இருக்கிற ஃப்ரெண்டான டியனை வந்து விட்டு கொடுக்காம நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உண்மையான நல்ல இயல்பா காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இதுல காட்டக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரா அண்ட் ரஸ்டியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றது நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. ஆல்சோ அந்த பூமியே ஒரு பயங்கர வறண்ட பூமியா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு தண்ணி பஞ்சம் வந்த பூமி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராப்ஸ் அண்ட் ஒரு சில துரோகங்கள் அப்படின்றது படத்துல ஒரு விதமான சுவாரஸ்யத்தை உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 1.5 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் அந்த 1.5 மணி நேரம் நகர்றது அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா நகர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். காரணம் ஸ்கிரீன் பிளே அப்படின்றது பயங்கர ஸ்லோவா அமைச்சிருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான சர்வைவல் த்ரில்லர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பேசியான ஸ்கிரீன் பிளே தான் யூஸ்வலா அமைச்சிருப்பாங்க. பட் இதுல இவங்க ஸ்லோவா ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஸ்லோவா இருந்தாலும் கொஞ்சம் உயிரோட்டத்தோட அமைச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட வாழ்வியல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா காட்டியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு எங்கேஜிங்கா போயிருக்கும். அதையுமே மேலோட்டமா காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே ஒரு விதமான லேக் அப்படின்றது உண்டாச்சு. மற்றபடி இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் இருக்கே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.